सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बिके கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ இதை பற்றி அப்படின்னா, நமக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைய நமக்கு தோஷங்கள் இருக்குது. நம்ம பார்க்குற ஜாதகத்திலே தெரியுது. கால சர்ப்ப தோஷம், பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம், அப்புறம் இந்த கர்ம நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆப்ரேட் பண்ணுறது, அவங்களுடைய தசாபுதி நடக்கிறது, அப்புறம் வைநாசிக நட்சத்திரம், இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிகாரம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அது என்னென்னா இந்த மாதத்தில் ஒரு 5 நாட்கள் ஒரு மிக முக்கியமான நாட்கள் வரும். ஸோ இந்த 5 முக்கியமான நாட்களில் என்ன பண்ணணுன்னா, நாம் ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கணும். ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கும்போது தவறாமல் தண்ணீர் சேர்த்து கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு மாதமும் இந்த 5 நாட்களும் நாம் இது எல்லாமே செய்துட்டு வந்தால் நமக்கு என்ன பலன், என்ன உயர்வு கிடைக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நமக்கு இந்த தோஷங்கள் ஏதாவது நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்குது, இதனால் நமக்கு எதனால் தடை வருதுன்னு தெரியாமையே நம்ம நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். ஸோ அதனால் இந்த 5 நாட்கள் இந்த அன்னதானம் கொடுக்கறதுனால, நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த 5 நிறைய தோஷங்கள், நம்ம ஜாதகத்தில் இருக்கிற தோஷங்கள் அப்படி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக விலகி நமக்கு இது நல்லா வரும். தட் இஸ் இந்த செல்வ செழிப்பு நல்லா வரும். செல்வ செழிப்பு வந்தாலே நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா பணப்பிரச்சனைகள், அதை சார்ந்த நம்மளுடைய கடன் பிரச்சனைகள், தொழில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஜாபில் இம்ப்ரூவ்மெண்ட்டு அப்படின்னு எல்லாமே கிடைக்கும். அதனால் இப்போ என்னென்னன்ட்டு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நாள் நம்மளுடைய தமிழ் மாத பிறப்பு. நம்ம சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி இந்த மாதிரி 12 மாதம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு மாதத்துக்கும் வரக்கூடிய தமிழ் மாத பிறப்பு அந்த நாள். அடுத்தது நமக்கு மாதம் வரக்கூடிய ஒரு அமாவாசை, அடுத்தது பௌர்ணமி, அப்புறம் யோகங்களில் பார்த்தோன்னா வேதிபாத யோகம் வேதிபாதம் அப்படின்ட்டு ஒரு யோகம் ஒரு நாளில் வரும். இந்த 27 யோகத்தில் இது ஒன் ஆஃப் த ஒரு யோகம் இது. ஸோ அந்த வேதிபாதம் வர்ற நாள். அப்புறம் உங்களுக்கு வரியான் அப்படின்ட்டு ஒரு நாள் ஒன்று வரும். ஒரு யோகம் இருக்கக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த 5 நாட்களுமே நீங்கள் எங்கே இருந்தாலும், ஈவன் ஆஃபீஸு அந்த மாதிரி ரெகுலர் பிஸ்னஸ் அந்த மாதிரி இதில் இருந்தாலும், நீங்கள் இதுக்குன்னு ஒரு லன்ச் டைமில் ஒரு 10-15 நிமிஷம் ஒதுக்கிட்டு போயிட்டு, இந்த மாதிரி யார் அங்கே ஏழைகள் இருப்பாங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க, கோயில் பக்கத்துலேயும் இந்த மாதிரிலாம் இங்கே இருப்பாங்க. ஸோ வறியவர்கள், ஏழைகள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் இங்கே இந்த 5 நாட்கள் வரும்போது அவங்களுக்கு ஒரு ஃபுல் மீல்ஸு, அப்புறம் ஒரு ஃபுல் 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் சேர்த்து அவங்களுக்கு இந்த 5 நாட்களுமே நீங்கள் தானம் செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும், எல்லா கடன் பிரச்சனைகள், அப்புறம் நான் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த தோஷங்கள், அப்புறம் செல்வ செழிப்பு எல்லாமே வரும். நீங்கள் ஜாபில் இருந்தாலும் ஜாப் மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் கிடச்சி உங்களுக்கு மோர் இன்கம் வரும். அப்புறம் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, தொழிலில் இருக்கிற பிஸ்னஸ் சேலஞ்சஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நீங்கள் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் அடுத்த ஸ்டேஜுக்கு போகக்கூடிய ஒரு இது ஓப்பன் ஆகும், ஒரு கேட் ஓப்பன் ஆகும். இது உடனே ஓகே இந்த மாதம் செஞ்சால் அடுத்த மாதமே பலன் வருமானா அப்படி வராது. ஏன்னா நம்மளுடைய கர்மா லெவல், நம்மளுடைய பூர்வ ஜென்மாவுடைய கர்மா லெவல் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இம்மீடியட் ரிசல்ட்டாக இல்லைன்னா கொஞ்சம் லேட் ரிசல்ட்டாக அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால் இது உடனே இந்த ரிசல்ட் உடனே வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எதுவுமே பண்ணாமல், நாம் செய்ய வேண்டிய இந்த நற்காரியத்தை நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சிட்டோன்னாலே போதும். நமக்கு பிரபஞ்சம் கொடுக்க வேண்டிய இது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இப்போ நான் எந்த ஒரு பரிகாரமோ, எந்த ஒரு இந்த திதி சூன்யம், முடக்கு, அவயோகி, கரணம் எது அவங்களுக்கு முன்னாடி வீடியோஸில் எது சொல்லியிருந்தா கூட அது எல்லாமே நானும் என்னோடய லைஃப்பில் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணி
மேன்மேலும் நல்ல ஒரு நிலைக்கு கண்டிப்பாக வருவீங்க அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும், ஃபேமிலி எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஒரு லைக்கும் இந்த வீடியோவுக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். நன்றி, வணக்கம்.